வணக்கத்துக்கு உரியவர் ஒருத்தர் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே வணக்கத்துக்குரியவர். அவரை மாத்திரம்தான் நீங்கள் நானும் ஆராதிக்க முடியும். ஏனென்று சொன்னால் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கிய தெய்வம் அவர் ஒருவரே. சர்வ சிருஷ்டிகர் அவர் ஒருவரே. அவரை எல்லாம் வேறு தேவன் இல்லை, அவரை எல்லாம் வேற ரட்சகர் இல்லை. அவர் ஒருவரே தேவன். அவரை உயர்த்தும்படிக்காகத்தான் வந்திருக்கிறோம். சகோதரா சகோதரியே, உங்க இருதயத்துல அவரை ஒருவருக்கு மாத்திரம் இடம் கொடுக்க வேண்டும். உங்க அன்பு மாத்திரம் போதும், உங்க இரக்கம் மாத்திரம் போதும், உங்க கிருபை மாத்திரம் போதும். வேற எதுவும் எனக்கு வேண்டாம். ஒரு மக்கள் அப்படித்தான் சொல்லுகிறார். உம் அன்பு பெரிதையா, உம் இரக்கம் பெரிதையா, உம் கிருபை பெரிதையா, அதற்கவே இல்லையா. நீ மாட்ட சாலையா, நீ சூப்பு சாலையா, நீ சாலையா, நீ சாலையா, நீ மாட்ட சாலையா, நீ சூப்பு சாலையா, நீ தோடு சாலையா, நீ சாலையா, உன்னை நாக்கு சாலையே செய்யா.
చాలయ్యా నీ చూపు చాలయ్యా నీ తోడు చాలయ్యా నీ నీడ చాలయ్యా నీ మాట చాలయ్యా నీ చూపు చాలయ్యా నీ తోడు చాలయ్యా నీ నీడ చాలయ్యా నీ ఉంటే నాకు చాలు యేసయ్యా நீங்க தெலுங்கு பாஷை தெரிஞ்சவங்களா இருக்கலாம், தமிழ் பாஷை தெரிஞ்சவங்களா இருக்கலாம், மலையாளியா இருக்கலாம், எவரா இருந்தாலும் அவர் ஒருத்தர் தான் தெய்வம். பிரைஸ் தி லார்ட். அவர் ஒருவரே நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த சமயத்துல தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் நானும் அவருடைய பாதத்தை நம்மை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை மாத்திரம் நாங்கள் தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிறோம். உம்மை தவிர வேறு விருப்பம் எனக்கு கிடையாது. உங்களை மாத்திரம் தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். உங்களுடைய வார்த்தை எனக்கு தாங்கப்பா. உங்களுடைய வார்த்தை எனக்குள்ளே பிரவேசித்து என்னை புது சிருஷ்டியாய் மாற்றும்படிக்காக உங்களுடைய சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறப்பா. கர்த்தாவே, உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறபடினாலே அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை உணர்த்தி நடத்தும்படிக்காக சமயத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க உங்களை அர்ப்பணித்து அவருடைய சமூகத்திலே காண சொன்னார். நிச்சயமாகவே உன்னையும் என்னையும் நடத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே
பரிசுத்தமும் மகா இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, நன்மையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சமயத்தில் போய் துதித்து பாடுபடியான பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சமயத்தில் என்னையும் எங்களையும் தாழ்த்தி உங்களுடைய உன்னதமான கருத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆண்டு கொள்ளும் கர்த்தாவே. பேசுகிறவருடைய தாசரோடு இருந்து கர்த்தாவே, நீர் என்ன காரியத்தை எங்களுக்கு பேச வேண்டும் என்று சொல்லி நீர் தீர்மானித்திருக்கிறீரோ அதை எங்களுக்கு நீர் பேசும்படிக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். நாங்களும் அதை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவை கேட்கக்கூடிய பொறுமையையும் கர்த்தாவை கேட்கக்கூடிய ஞானத்தையும் தந்து எங்களை நடத்தும். உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் கர்த்தாவை எங்களோடு பேசும்படிக்காக சொல்லிக்கிறோம். தொடர்ந்து கிருபை இருக்கட்டும். நீரை ஆசீர்வதித்து கர்த்தாவே, எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்து பணிகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Praise the Lord.